ஃப்ரெண்ட் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். மொச்சக்கொட்டை காரக்குழம்பு, மொச்சக்கொட்டை காராமணி காரக்குழம்பு செய்முறை. இது வறுத்து வேக வச்சுருக்கேன். வறுத்து வேக வச்சாக்கா டேஸ்ட்டு நல்லா வரும். வறுத்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம். கழுவி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். புளி ஒரு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு ஊற வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மீடியம் சைஸ் கத்திரிக்காய் ஒன்று போட்டிருக்கேன், இது டேஸ்ட்டுக்காக. இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்குவோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், கடுகு போட்டுக்கணும், சீரகம் போட்டுக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வரும், அதனால் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இன்னும் ஹையில் வச்சுக்குவோம். பூண்டு 1-2 தட்டிக்கும். எண்ணெயில் போட்டுக்கோம். கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெயிலே வதக்கிடணும். புளி இப்போவே ஊற்றிடுறதுனால அந்தளவுக்கு வேகாது, அதனால் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கணும் நல்லா. அரைச்சி வச்சுக்கிறேன், பேஸ்ட் எடுத்து கொட்டிடுவேன். காரக்குழம்பு இப்படி தான் செய்யணும். இது செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட் வரும். இது எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போது நம்ம இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் கொட்டிக்கும். இது மாதிரி சமைக்கும் போதே இப்படி என்ன வாசனை வருது பாருங்கள். இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாம்பார், குழம்பு, காரக்குழம்பு அப்படின்னு செஞ்சால் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதோ வீடியோ போடுறாங்க அப்படின்றதுக்காக கிடையாது, இது ரியலாகவே நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் அப்படின்றதுக்காகவே இதை செய்யுங்க. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோல்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி மொச்சக்கொட்டைலாம் நமக்கு ஹீட்டு இதெல்லாம், அதனால் கோல்டுக்கு இதெல்லாம் நல்லது சாப்பிட்டா. இந்த மாதிரி சாப்பிடுங்க. ஸ்பெஷல் இதெல்லாம் அப்படியே ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி செஞ்சு. இப்போ செய்கிறோம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது இதை நம்ம கொட்டிக்குவோம். இதில் நமக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்வீங்க. அப்போ இதே மாதிரி செய்யணும்னு நினைப்பீங்க. இவ்வளோதான். மூடி ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விடுங்க. நல்லா மிளகா எருப்பெல்லாம் அடங்குச்சுன்னா அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம், களி செஞ்சுட்டு தொட்டுக்குன்னு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி போட்டிருப்போம் இல்லையா, அந்த புளியோட ஃப்ளேவரு இது எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் உடனே இன்றைக்கே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்க, தண்ணியும் நிறைய கிடையாது. கிரேவி பதக்கு நம்ம தேவையான அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் என்னோடய வீடியோவை அனுப்பி விடுங்க. ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.